பாலையாவுடைய வீரசிம்மா ரெட்டி அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு தெலுங்கு கமர்ஷியல் ட்ராமா மூவியை டைரக்ட் பண்ண கோபிச்செம்மன் டைரக்ஷனில் நம்ம பாலையா நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணி இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. NBK 111 அப்படின்றது தான் இந்த படத்தோடைய அஃபிஷியல் டெம்பரரி டைட்டில். ஸோ இன்னும் வந்து இந்த படத்துக்கு டைட்டில் வந்து வைக்கல. பட் ஆனால் இப்போ இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. ஜூன் 10 அன்னைக்கு இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 days கிட்ட மேலேயே ஆயிடுச்சு. ஸோ அதனால் ப்ரீ ப்ரொடக்ஷன் தான் இப்போ கரெக்டாக போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் வந்து மெயின் கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்படின்றது இன்னும் அஃபிஷியலாக எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. இப்போதைக்கு லீட் ஆக்டராக நம்ம பாலையா தான் இந்த படத்தில் நடிக்க போகிறன்றது மாதிரி ஸோ படத்தோட டீம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கோபிச்செம்மன் டைரக்ட் பண்ணனாலே இந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் என்னன்னா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாராக இருக்கும்னு சொல்லிட்டு தான். ஆனால் ரீசெண்டாக வந்து இருக்க சோர்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டராக நம்ம அனித் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா. அண்ட் இந்த படத்துலையுமே 2 ஹீரோயின்ஸ் இருக்க போகிறாங்க. ஒன்று த்ரிஷா, இன்னொன்று மாலிகா மோகன் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஆனால் இதுவுமே இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. அண்ட் படத்தோட ப்ரொடக்ஷன் மேனை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிதி சினிமாஸ் தான் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி. இன்னும் இந்த படம் என்ன டேட்டில் வரும்ன்ற மாதிரி எங்கேயுமே அஃபிஷியலாக சொல்லலை. ஆனால் இன்னும் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கனால ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் பிளான் பார்த்தீங்கன்னா ஐடியா இன்னும் யாருக்குமே கிளியராக இல்லை. ஒன்ஸ் இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் போன பிறகு தான் தெரியும் இந்த படம் என்ன டேட்டில் நமக்கு வரும்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த படமே ஒரு கமர்ஷியல் ட்ராமா ஃபிலிமான்னு கேட்டால் இது கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் கமர்ஷியல் ஃபிலிமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் எலமெண்ட்ஸ் நிறைய இந்த படத்தில் இருக்குன்ற மாதிரி சொல்லப்படலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்டாரிக்கல் எலமெண்ட்ஸ்லாம் என்ன மாதிரி சீக்வன்ஸ் இருக்குன்னா அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தீம் செட்டு உள்ள இருக்கிற அந்த ஸ்டோரிஸ்லாம் வந்து இருக்கும் ஃப்ளாஷ்பேக்கில் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதை டிரைவ் பண்ணி இப்போ கரண்ட் போர்ஷன்ஸ்லையுமே அந்த ஸ்டோரி கான்செப்டை வச்சு படத்தோட ஸ்க்ரீன் பிளே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ பார்க்கலாம் NBK 111 இந்த படம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த படத்தோட கிளிம்ஸ் வந்து கண்டிப்பாக இன்னொரு 2 months எதிர்பார்க்கலாம். ஒன் ஷூட்டிங்லாம் போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக கிளிம்ஸ் சொல்லிட்டு ஸோ அனௌன்ஸ்மெண்ட்டோட ஒரு டைட்டில் டீசருமே வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த NBK 111 திரைப்படத்தை கோபிச்செம்மனோடைய சேர்ந்து பாலையா நடிக்கிறத பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. வீரசிம்மா ரெட்டி படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது, அதே மாதிரி ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் ட்ராமா ஃபிலிமா இந்த படம் ரெடி ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு மாஸ் செலிப்ரேஷன் இருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.